ஒருமுறை நாரத மகரிஷி மகாவிஷ்ணுவிடம் சென்று, பகவானே, சத்சங்கம் நல்லோர் இணக்கம் என்கிறார்களே, அதன் பெருமையை கொஞ்சம் கூறுங்களேன் என்று கேட்க, பகவானோ, அதை அப்புறம் கூறுகிறேன், முதலில் நீ நேராக சென்றால் ஒரு மரத்தினடியில் ஒரு மண்புழு இருக்கும், அதனை பார்த்துவிட்டு வா என்று கூற நாரதரும் அப்படியே செய்தார். நாரதரை கண்டவுடன் அந்த மண்புழு உடனே இறந்துவிட்டது. அவர் வந்து பகவானிடம் விஷயத்தை சொல்ல, பகவானோ, அதை விடு, இப்போது நீ பிள்ளையார் கோயில் அடியில் ஒரு அரச மரம் இருக்கும், அதன் பொந்தில் கிளி இருக்கும், அந்த கிளியை போய் பார்த்துவிட்டு வா என்று கூற நாரதரும் அப்படியே சென்றார். கிளி நாரதரை பார்த்ததும் உடனே உயிரை விட்டது. நாரதருக்கு சோகம் தாங்கவில்லை. எல்லோரும் என்னை கலகக்காரன் என்பார்கள், இப்போது என்னை கொலைகாரன் என்பார்களே என்று சோகத்துடன் வந்து பகவானிடம் சொல்ல, பகவான், அதை விடு, இப்போது நீ நேராக செல், கிணற்றின் அடியில் ஒரு பசு படுத்திருக்கும், அதனை பார்த்து விட்டு வா என்று கூற நாரதர் பதைபதைத்தார். ஓ சுவாமி, என்ன இப்படி சொல்கிறீர்கள் என்று. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் என்று பகவான் நாரதர் சொல்ல, நாரதர் செல்ல பசுவும் இறந்து விட்டது. அடடா, பசு வதைத்த தோஷத்தை நான் எங்கு சென்று போக்குவது என்று பகவானிடம் புலம்ப, அதைவிடு, நான் பார்த்து கொள்கிறேன். பக்கத்து தேசத்து ராஜாவுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது, நீ நேராக அந்த தேசத்துக்கு சென்று குழந்தையை பார்த்து விட்டு வா என்று கூற நாரதர் பதைபதைத்தார். ஓ பகவானே, என்னை பாதாள சிறையில் அடைத்து விடுவார்கள், நான் செல்ல மாட்டேன் என்று கூற, நான் சொல்கிறேன், நீ செல்வாயா மாட்டாயா? சரி சுவாமி, நான் செல்கிறேன் என்று நாரதர் சென்றார். நாரதர் அங்கு சென்றதும் அந்த குழந்தை, சுவாமி, என்னை ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்க நாரதருக்கு ஆச்சரியம் தாழவில்லை. என்ன இது, இந்த குழந்தை என்னை கண்டவுடன் இறக்கவில்லை, மாறாக பிறந்த குழந்தை பேச வேறு செய்கிறது என்று எனக்கு ஞாபகம் இல்லையே என்று நாரதர் கூற, சுவாமி, நான் முந்தைய பிறவியில் மண்புழுவாக இருந்தேன், தங்களை தரிசித்ததனால் நான் மீண்டும் கிளியாக பிறந்தேன், அப்போதும் தங்களை தரிசித்ததனால் நான் பசுவாக பிறந்தேன், அப்போது கிடைத்த தங்களது தரிசனத்தால் நான் இப்போது ராஜகுமாரனாக பிறந்திருக்கிறேன், தங்களது பெருமையே பெருமை என்று கூற நாரதருக்கு சத்சங்கத்தின் நல்ல ஒரு இணக்கத்தின் பெருமை விளங்கியது. ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி.